تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وقال النبي صلى الله عليه وسلم الصدقة تطفئ الخطيئة كما يطفئ الماء النار الترمذي. இப்பேரண்டத்தை நுணுக்கமான திட்டமிடலின் அடிப்படையிலே படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அதன் பின்னால் வந்த தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அடியொட்டி வாழ விரும்புகின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அந்த சமாதானமும் சாந்தியும் உண்டாவதாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்றிமிக்க அடியார்களே, அல்லாஹு தாலாவை அனுதினமும் அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே மனிதர்கள் பல்வேறு இலட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். பொருளாதாரத்திலே ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று ஒரு சிலர், கல்வியிலே துறை காண வேண்டும் என்று மற்றும் சிலர், அரசியலிலே ஒரு பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்று மற்றும் ஒரு கூட்டம், இப்படி உலகத்திலே பல்வேறு நோக்கங்களோடு மனிதர்கள் பயணிப்பதை காண முடிகிறது. ஆனால் உண்மையிலே ஒரு மூமினின் வாழ்க்கையின் இலக்கு என்ன, ஒரு மூமினின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாரெல்லாம் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் பிரவேசிக்கப்படுவாரோ அந்த மனிதர் தான் வெற்றியாளர், அவர்தான் ஜெயம் பெற்றவர் என்ற கருத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே உலகத்திலே பல்வேறு இலக்குகளோடு மனிதர்கள் பயணித்தாலும் ஒரு மூமினின் வாழ்க்கையின் இலக்கு சுவர்க்கத்தை பெறுவதாகும். நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கம் என்ற அல்லாஹு தாலாவுடைய அந்த இடத்துக்குள் நுழைய வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினின் வாழ்க்கையின் இலட்சியமாக நோக்காக இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு பிரதேச சபை தேர்தல் வந்தால் பிரதேச சபையை, ஒரு பிரதேசத்தை ஆட்சி செய்வதற்காக மக்கள் போராடுவார்கள். ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் மாகாணத்தை ஆள்வதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்படுகிறது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்தால் நாட்டின் ஆட்சியை பெற்றுக் கொள்வதற்காக போட்டா போட்டிகள் நடப்பதை காணுகின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு பிரதேசத்தின் ஆட்சி அல்ல, ஒரு மாகாணத்தின் ஆட்சி அல்ல, ஒரு நாட்டின் ஆட்சி அல்ல, உலகத்தின் ஆட்சி அல்ல. வஸாரியு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் சுவர்க்கத்தின் பாலும் விரைந்து செல்லுங்கள். சுவர்க்கத்தின் விஸ்தீரணம் என்ன தெரியுமா? அர்லுஹஸ் ஸமாவாத் வல் அர்ல். வானங்களினதும் பூமியினதும் விசாலத்தை ஒத்த சுவர்க்கம் என்று குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே மனிதர்கள் எதுக்கு போராடுகிறார்கள்? ஒரு நாட்டின் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் உலகத்திலே போட்டி போட வேண்டும் என்றால் இதோ இருக்கிறது போட்டி போட வேண்டிய இடம். அதுதான் அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத்தும்
அவன் வழங்கக்கூடிய சுவர்க்கமும் என்று குர்ஆன் சொல்கிறது. சுவர்க்கத்தின் விஸ்தீரணம் என்ன? அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமியின் அளவு விஸ்தீரமானது. யாருக்கு கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த சுவர்க்கம் யாருக்கு? இந்த சுவர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், இது தக்வா உள்ள மனிதர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பயபக்தியுடைய மனிதர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தக்வா உள்ள மனிதர்கள் என்றால் யார்? ஒரு ஆசிரியர் வகுப்பிலே மாணவர்களை பயங்காட்டி அச்சுறுத்தி கட்டுப்பட வைக்கின்றார். மாணவர்கள் கட்டுப்படுகிறார்கள். இன்னொரு ஆசிரியர் மாணவர்களோடு அன்பாக நடந்து கொள்கின்றார், இரக்கமாக நடந்து கொள்கின்றார், மாணவர்கள் கட்டுப்படுகிறார்கள். இது இன்னொரு வகையான கட்டுப்பாடு. முதலாவது ஆசிரியர் வகுப்பிலிருந்து சென்று விட்டால் அந்த கட்டுப்பாட்டை மாணவர்கள் இழந்து விடுவார்கள். ஏனென்றால் அந்த கட்டுப்பாடு பயத்தின் அடிப்படையில் வந்த கட்டுப்பாடு. ஆனால் இரண்டாவது ஆசிரியர் வகுப்பிலிருந்து வெளியே சென்றால், வெளியே சென்றாலும் மாணவர்கள் கட்டுப்படுவார்கள். ஏனென்றால் அந்த ஆசிரியரின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏற்பட்ட கட்டுப்பாடு. இத்தகைய கட்டுப்பாடுதான் அல்லாஹு தாலாவுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையிலே இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. தக்வா என்பது அதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சுவதல்ல, அல்லாஹு தாலாவை பயப்படுவதல்ல. போலீஸ்காரனை கண்டு பயப்படுவதை போல, ராணுவ வீரனை கண்டு பயப்படுவது போல இல்லை சகோதரர்களே. அல்லாஹு தாலா எங்கள் மீது புரிந்திருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி, அதனை நினைத்து, அல்லாஹ்வுடைய அருள்களை எண்ணி அவனுக்கு ஒரு மனிதன் நன்றி உணர்வோடு கட்டுப்படுகின்றானே, அத்தகைய கட்டுப்பாட்டுக்கு பேர்தான் தக்வா என்பதாகும். இத்தகைய தக்வா உள்ள மனிதர்களுக்குத்தான் அந்த வானங்கள் பூமியுடைய விசாலத்தன்மையுள்ள சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை அல் குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அந்த தக்வா உள்ள மனிதர்களுடைய முதலாவது பண்பு என்னவென்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, அவர்கள் வசதியான காலங்களிலும் கஷ்டமான காலங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை செலவு செய்வார்கள். வசதியான காலங்களில் மாத்திரமல்ல, இன்பமான காலங்களில், வளமான காலங்களில், வசதியான காலங்களில் எப்படி தங்களுடைய செல்வங்களை செலவு செய்வார்களோ அது போல கஷ்டமான காலங்களில், இடர் மிகுந்த காலங்களில், துன்பம் நிறைந்த காலங்களில், வறுமையோடு வாழுகின்ற காலங்களில் தங்களுடைய செல்வங்களை அவர்கள் செலவு செய்வார்கள் என்ற கருத்தை அல் குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஒரு மூமினுடைய உள்ளம் உலோபித்தனம் உள்ள உள்ளம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அவன் கஞ்சனாக உலகத்திலே வாழ முடியாது. அவன் கஞ்சனாக வாழ முடியாது. அவன் ஒரு பரோபகாரியாக வாழ வேண்டும் என்ற கருத்தை மார்க்கம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. சகோதரர்களே, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை யாரெல்லாம் செலவு செய்வார்களோ அது எப்படி என்றால், ஒரு தானிய விதையை போல. அந்த தானிய விதையிலிருந்து 100 கதிர்கள் உருவாகின்றன. அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் 100 மணிகள். அப்படி என்றால் ஒன்றுக்கு 700 மடங்கு அல்லாஹு தாலா செல்வத்தை செலவழிக்கின்ற மனிதனுக்கு அள்ளி கொடுக்கின்றான் என்ற கருத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஏழைகள் மீது, வலியவர்கள் மீது இரக்கம் கொண்டு, அவர்கள் மீது அன்பு கொண்டு தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கின்ற பண்பு ஒரு முத்தகியுடைய பண்பு என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அந்த முத்தகீன்கள் வயுத்இமூன தஆம, சாப்பாடு கொடுப்பார்கள். அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் தஆலாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக, எனக்கு அல்லாஹ் தஆலா இவ்வாறெல்லாம் அருள்களை வழங்கி இருக்கின்றானே என்று எண்ணி அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும், யதீமன் அனாதைகளுக்கும், அசீரன் கைதிகளுக்கும் அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள், உணவு வழங்குவார்கள் என்ற கருத்தை மார்க்கம் சொல்கிறது. எனவே சமூகத்திலே இருக்கின்ற ஏழைகள், சமூகத்திலே இருக்கின்ற விதவைகள், சமூகத்திலே இருக்கின்ற அனாதைகள், சமூகத்திலே இருக்கின்ற கைதிகள்
கண்ட பணத்தை கட்டிக்கொள்ளாமல் கைதிகளாக வாழும் எத்தனையோ பேர் இன்று சிறைகளிலே வாடுகிறார்கள், ஆண்களும் பெண்களும். மனிதர்களுக்கெல்லாம் தங்களுடைய செல்வத்தை பயன்படுத்துகின்ற பண்பு ஒரு மூமினுடைய பண்பு என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. சுவர்க்கத்துக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு தடை இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. பலக்கத்தஹமல் அகபா, அவர்கள் தடையை தாண்டவில்லை. வமா அதுராகமல் அகபா, தடை என்றால் என்ன என்று நபியே உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் சுவர்க்கத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு பெரியர் இருக்கிறது. சுவர்க்கத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை என்ன தெரியுமா? ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும். அல்லது அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ஸீ மஸ்கபா, கஷ்டமான காலத்திலே, கடினமான காலத்திலே, பஞ்சம் நிறைந்த காலத்திலே ஒரு அனாதைக்கு, ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. சுவர்க்கத்துக்கு போகணுமா? தடையை தாண்டோம். என்ன தடை? அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இன்று அடிமை கிடையாது. எனவே தான் அறிஞர்கள் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கைதியை விடுதலை செய்தால் சுவர்க்கத்துக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற தடை நீங்கிவிடும். ஏழைக்கு உணவளித்தால் சுவர்க்கத்துக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கின்ற தடை நீங்கிவிடும். நாங்கள் என்னென்னமோ பேசுகின்றோம் சுவர்க்கத்தை அடைவதற்கு. சகோதரர்களே, ஒரு ஏழைக்கு உணவு வழங்குவது தடையை தாண்டுவதாகும் என்ற கருத்தை மார்க்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர்கள் இந்த பூ உலகத்துக்கு இறங்குகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகானி யன்சிலானி, 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஒருத்தர் சொல்றார், ஃபயகூலு அஹதுஹுமா அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தங்களுடைய செல்வங்களை செலவு செய்வார்களோ அவர்களுக்கு நீ அபிவிருத்தியை கொடுப்பாயாக. மற்றவர் பிரார்த்திக்கிறார், அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தங்களுடைய செல்வங்களை செலவு செய்யாமல் தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று அந்த மலக்கு பிரார்த்திக்கின்றார். ஒருவர் அபிவிருத்தியை பிரார்த்திக்கின்றார், மற்றவர் அழிவை பிரார்த்திக்கின்றார். எனவே செல்வத்தை செலவழிப்பதானது எத்தகைய ஒரு பண்பை ஒரு மூமினிடத்திலே ஏற்படுத்தி விடுகிறது என்பதை நாங்கள் இந்த வசனங்களின் ஊடாக விளங்கிக் கொள்கின்றோம். சகோதரர்களே, ஒரு செடி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு செடி வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த செடியின் கிளைகளை நாங்கள் வெட்டுவோம். ஏனென்றால் அந்த கிளைகளை வெட்டுகின்ற போது எப்படி அந்த செடி சடையாக வளருமோ அப்படித்தான் செல்வத்துக்கான வெட்டுத்தான் ஜக்காத்தும் சதக்காவும் என்று குர்ஆன் சொல்கிறது. மரத்தை வெட்டுகின்ற போது எப்படி அது சடைத்து வளருமோ அதுபோலத்தான் ஒரு மனிதனுடைய செல்வத்துக்கான வெட்டுத்தான் ஜக்காத்தும் சதக்காவும் ஆகும். இப்பொழுது நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கின்றோமோ, சதக்காவை கொடுக்கின்றோமோ, அது எங்களுடைய செல்வத்தை வளமாக்கும், வளர்ச்சி அடைய செய்யும், கண்ணுக்கு தெரிய மாட்டாது என்ற கருத்தை மார்க்கம் எங்களுக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இப்படி சொன்னார்கள், அஸ்ஸதகா துத்ஃபிஉல் ஹதீஅ கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார். திருமி, சதகா என்பது, தான தர்மங்கள் என்பவை நீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுமோ அப்படித்தான் பாவங்களை சதகாக்கள் இல்லாமலாக்கி விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம் பழத்தின் ஒரு கீற்றை குடித்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் பெயர் பைரஹா என்பதாகும். பைரஹா என்ற தோட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்குள் சென்று அதன் அருமையான மதுரமான நீரை அருந்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது, லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதனை அளவு கடந்து நேசிப்பீர்களோ அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றவர்களாக முடியாது என்ற குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அபு தல்ஹா என்பவர்
அவருடைய காணிதான் அந்த பைரஹா தோட்டம். யோசிக்கிறார், உலகத்திலே எனக்கு அதிகம் விருப்பமான ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த பைரஹா தோட்டம் தான். அல்லாஹுடைய தூதரிடத்திலே போய் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹு தாலா எனக்கு ஒரு வசனத்தை இறக்கி இருக்கின்றான், இதோ இருக்கிறது இந்த பைரஹா தோட்டம், இதனை தருகின்றேன், நீங்கள் விரும்பியதை செய்யலாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் குர்ஆன் வசனங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ஒரு முத்தகியுடைய முதலாவது பண்பு, கஷ்டமான காலத்தில், கடினமான காலத்தில் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது போல வசதியான காலத்தில், வளமான காலத்திலும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை செலவு செய்வார்கள். இரண்டாவது அவர்களுடைய பண்பு வல் காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். ஒரு மூமினுக்கு கோபம் வர மாட்டாதா? கோபம் என்பது ஒரு உணர்வு, அது வரும், கோபம் அடைவான், கோபம் அடைய வேண்டும். அசத்தியம் நடக்கின்ற போது ஒரு மனிதன் கோபம் அடைய வேண்டும். அநீதிகள், அக்கிரமங்கள், அராஜகங்கள் நடக்கின்ற போது ஒரு மனிதன் கோபம் அடைய வேண்டும். ஆனால் இங்கே அல் குர்ஆன் சொல்கிறது வல் காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். எந்த கோபம் தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அன்ன ரஜுலன் காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை பார்த்து ஒரு மனிதர் கேட்டார், அவுசீனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்கள். கால லா தக்தப், கோபமடையாதீர். பரத்தத மிராரன், மீண்டும் மீண்டும் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்கள் நசீஹத் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். கால லா தக்தப், கோபமடையாதீர்கள். கோபம் சமூகத்தை அழித்துவிடும், கோபம் சமூகத்தை நாசமாக்கிவிடும், மனிதர்களை கொன்றுவிடும், இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்திவிடும். எனவேதான் கோபத்தை இஸ்லாம் கண்டிக்கிறது. தேவை அநியாயம் நடக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்அ இன்னமா ஷதீதுல் லதீ யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். மல்யுத்தத்திலே வெற்றி பெறுவன் உண்மையில் வெற்றியாளன் அல்ல, கோபம் வருகின்ற போது அந்த கோபத்தை யாரெல்லாம் அடக்கிக் கொள்கின்றாரோ அந்த மனிதர் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு முறை சொன்னார்கள், மன் கலம கைலன் வஹுவ காதிருன் அலா அன் யுனஃபிதஹு, ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது, அந்த கோபத்தை அவன் அடக்கிக் கொள்கின்றான், விழுங்கிக் கொள்கின்றான், மடக்கிக் கொள்கின்றான். அத்தகைய மனிதனை அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே அழைத்து எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால், ஏ மனிதனே, இதோ இருக்கிறார்கள் ஹூருல் ஈன்கள், இந்த கண்ணலைகளில் நீ விரும்புபவர்களை தெரிவு செய்து கொள் என்று சொல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை சஹாபாக்களுடைய காலம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆணும் தன்னுடைய வாழ்க்கையிலே சகித்துக் கொள்ளாத, எந்த கணவரும் காண்பதற்கு அசிங்கப்படுகின்ற ஒரு செயலை ஒரு சஹாபி காணுகின்றார். சஹாபியுடைய பேர் ஹிலால் இப்னு உமையா. ஹிலால் இப்னு உமையா வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வருகின்ற போது தான் கட்டிய மனைவி இன்னொரு ஆணுடன் உறவு வைத்துக் கொண்டிருப்பதை தன்னுடைய கண்ணால் காண்கிறார். இப்படி இருக்கும் ஹிலால் இப்னு உமையாவுடைய நிலை சகோதரர்களே, கோபம் வருகிறது, கோபத்தின் சிகரத்தை அடைகின்றார் ஹிலால் இப்னு உமையா. ஆனால் அடக்கிக் கொள்கின்றார், கோபத்தை விழுங்கிக் கொள்கின்றார், தனக்கு வருகின்ற கோபாவேசத்தை தடுத்துக் கொள்கின்றார். ஏன் தெரியுமா? நான் ஒரு முஸ்லிம், நான் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை போன்று வாழ முடியாது. நாங்கள் என்றால் என்ன செய்திருப்போம்? விளக்கை எடுத்து மனைவியின் தலையில் போட்டிருப்போம். ஆனால் அந்த சஹாபியை பாருங்கள், ஜாஹிலியா காலம் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வாளை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு செல்பவர்கள் தான் அவர்கள். ஹிலால் இப்னு உமையா இந்த அசிங்கத்தை காணுகின்றார், அடக்கிக் கொள்கின்றார், கோப உணர்வை அடக்கிக் கொள்கின்றார்.
அதனை தடுத்துக் கொள்கின்றார், விழுங்கிக் கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்கிறார்கள். சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி ஒரு விடயத்தை காண்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், கற்புள்ள பெண்கள் மீது யார் அவதூறு குற்றத்தை சொல்வார்களோ அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்று அச்சுறுத்துகிறார்கள். நிலை குலைந்து போகின்றார் ஹிலால் இப்னு உமையா, நிலை குலைந்து போகின்றார். எங்கே சொல்வது பிரச்சனையை? அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா ஒரு குர்ஆன் வசனத்தை இருக்கிறார். இப்படியான நிலையின் போது, இப்படியான விடயங்களை காணுகின்ற போது, கணவனின் ஒரு சாட்சி 4 சாட்சியங்களுக்கு சமன் என்ற குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்படுகிறது. ஹிலால் இப்னு உமையா அமைதி அடைகின்றார். பாருங்கள் சகோதரர்கள், எப்படி இந்த மனிதர்கள் குர்ஆன் வசனங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எதை பார்த்தாலும் இதிலே இஸ்லாம் ஏதாவது சொல்கிறதா என்றுதான் அவர்கள் யோசித்தார்கள். இப்போதும் காணக்கூடிய பிறை. ஆனால் அவர்கள் யோசித்தார்கள், பிறையை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்லியிருக்கிறதா, அல்லாஹ்விடம் இருக்கிறதா? வந்து கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. யஸ்அலூனக அனில் அஹில்லாஹ், அவர்கள் பிறையை பற்றி கேட்கிறார்கள். சொல்லுங்கள், குல் ஹிய மவாகீது லின்னாஸ், அது நேரங்களையும் காலங்களையும் குறிப்பிடுவதாகும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதாந்த தீட்டு எல்லோரும் தெரிந்தது. ஆனால் அவர்கள் யோசித்தார்கள், அது சம்பந்தமாக இஸ்லாம் ஏதாவது சொல்கிறதா? வித்தியாசமான ஒரு கருத்தை வந்து கேட்டார்கள். வயஸ்அலூனக அனில் மஹீத், பெண்களுக்கு ஏற்படும் தீட்டை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஹிய அதா, அது அசுத்தமான காலம். ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத், அந்த காலத்திலே உடல் சம்பந்தமான விடயத்திலிருந்து பெண்களை விட்டு நீங்கிருங்கள் என்று குர்ஆன் வசனம் பேசுகிறது. எப்படி இந்த சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று பாருங்க. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அல்லாஹ் எதை சொல்கின்றான், இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றுதான் அவர்கள் நோக்கினார்கள். சகோதரர்களே, முத்தகீன்களுடைய அடுத்த பண்பு வல் ஆஃபீன அனின்னாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்கள். அடக்கிக் கொண்டாலும் உள்ளத்திலே குமுறல் ஏற்படும், குரோதம் ஏற்படும். எனவேதான் அவர்கள் அந்த குரோதத்தையும் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். முஃமின்களுடைய பண்பை குர்ஆன் இப்படி சொல்கிறது. வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ், அந்த மூமின்கள் யார் என்றால் மானக்கேடான விடயங்களை விட்டும் நீங்கியிருப்பதோடு வஇதா மா கஸிபூஹும் யக்ஃபிரூன், அவர்களுக்கு கோபம் ஊட்டப்பட்டால் மன்னித்து விடுவார்கள். ரிலாக்ஸை தேடி எல்லோரும் செல்கிறார்கள் தானே, ரிலாக்ஸ் வேண்டும். மன்னித்து பாருங்கள் சகோதரர்களே, அடுத்த மனிதர்களை மன்னிக்கின்ற போது உள்ளத்திலே ரிலாக்ஸ் ஏற்படும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செல்வத்தை செலவழிக்கின்ற போது ரிலாக்ஸ் ஏற்படும். நாங்கள் எங்கேயோ ரிலாக்ஸை தேடிக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் அவர்களுடைய பண்பு வல் ஆஃபீன அனின்னாஸ், மனுஷர்களை மன்னித்து விடுவாங்க. கோபம் வரும், அதனை மடக்கிக் கொள்வார்கள், விலகிக் கொள்வார்கள், மனிதர்களை மன்னித்தும் விடுவார்கள். இடத்திலே வயதுரஊன, மன்னிப்பது மாத்திரமல்ல, வயதுரஊன பிஸ்ஸய்யிஅத்தில் ஹஸனா, தீமைக்கு பதிலாக நன்மையை செய்வார்கள். மனிதர்கள் தீமையை செய்தால் இவர்கள் மீண்டும் தீமை செய்ய மாட்டார்கள், மாற்றமாக அதற்கு பகரமாக நன்மைகளையே செய்வார்கள். அதற்கு அங்காலும் சென்று வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அந்த எங்களுக்கு யார் அநியாயம் செய்தார்களோ அந்த மனிதர்களுக்கு தங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவும் செய்வார்கள். இத்தகைய உள்ளம் சகோதரர்களே, இத்தகைய உள்ளம், இத்தகைய மனிதர்கள் தான் இன்று தேவைப்படுகிறார்கள். கஞ்சர்கள், கஞ்சர்கள் கையால் காக்கை விரட்ட மாட்டார்கள் என்று சொல்வார்களே, அப்படி இருக்க முடியாது சகோதரர். கஞ்சர்களா உலகத்திலே வாழ முடியாது. அடுத்த மனுஷனை மதிக்கின்ற பண்பு, அடுத்தவனை மன்னிக்கின்ற பண்பு, கோபத்தை அடக்கிக் கொள்கின்ற பண்பு, தக்வா என்றால் இவைகள் தான் சகோதரர். தக்வாவுக்கு ஒரு தோற்றம் கிடையாது, தக்வாவுக்கு ஒரு தோற்றம் கிடையாது. தக்வாவுடைய தோற்றம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தி காட்டினார்கள் சகோதரர்களே. இன்னொரு இடத்திலே அல் குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், அவர்கள் ஒரு மானக்கேடான விடயத்தை செய்துவிட்டால்
அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கே அநியாயம் இழைத்துக் கொண்டால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள். வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு யாருதான் இருக்கிறான்? இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்கள் மனிதர்களை மன்னித்து விடட்டும், வல் யஸ்ஃபஹு, தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ளட்டும். அலா துஹிப்புன, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீர்களா? அப்படி என்றால் மனிதர்களின் கெடுதிகளை நீங்களும் மன்னித்து விடுங்கள். ஆம், ஹஸனுல் பன்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொன்னார்கள், கூனு மஅன்னாசி கஷ்ஷஜரா, நீங்கள் மனிதர்களோடு ஒரு பழமரத்தை போன்றிருங்கள். யர்மூனஹா பில் ஹஜர், அந்த மனிதர்கள் கற்களினால் அந்த பழமரத்துக்கு அடிக்கிறார்கள், ஆனால் அந்த மரமோ தர்மீஹிம் பிஸ்ஸமர், ருசியான பழங்களை கொடுக்கிறது. அடித்தவுடன் ருசியான பழங்களை தான் கொடுக்கிறது. மக்கள் உங்களை அடிப்பார்கள், உங்களை விமர்சிப்பார்கள், உங்களோடு மோசமாக நடந்து கொள்வார்கள், எனினும் நீங்கள் பழமரத்தை போன்றிருங்கள் என்று இமாம் ஹஸனுல் பன்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மூமினுடைய அடுத்த பண்பு அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யாரெல்லாம் தங்களுடைய பாவச் செயலுக்காக தொடராக இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, ஜஅலல்லாஹு மின் குல்லில் வீக்கின் மஹ்ரஜா, ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ் விடிவை கொடுப்பான். ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ் விடிவை கொடுப்பான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்னாலேயும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பாதை அல்லாஹ் இலகுபடுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், வரஸகஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப், மனிதர்கள் அறியாத விதத்தில் அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பான். எப்ப? யாரெல்லாம் இஸ்திக்ஃபாரிலே தொடர்ந்து இருப்பார்கள். எனவே மூமினுடைய முதலாவது பண்பு, அவர்கள் இன்பங்களிலும் துன்பங்களிலும் செல்வத்தை செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனுஷர்களை மன்னிப்பாங்க. ஏதாவது மானக்கேடான செயல்கள் செய்துவிட்டால் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மானக்கேடான செயல்களை செய்துவிட்டால் உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே யாரும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை சகோதரர்களே. எத்தகைய பாவங்களை ஒரு மனிதன் செய்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்கின்ற கருணையாளன் தான் அல்லாஹ் தஆலா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயை கண்டார்கள். அந்த தாய் அழுகின்ற தன் பிள்ளையை அப்படியே தன்னுடைய மார்போடு அணைத்து பாலை கொடுக்கின்றாள். அப்பொழுது அங்கிருந்த ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த தாய் இந்த பிள்ளையை நெருப்புக்குள் எறிவாளா? இல்லை யா ரசூலுல்லாஹ், ஒரு போதும் அப்படி அவர் செய்ய மாட்டாள். அப்படி என்றால் இந்த தாயை விடவும் 100 மடங்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு இரக்கம் உள்ளவன் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புள்ள அந்த ரப்பை, இரக்கமுள்ள அந்த ரப்பை, அவன் எங்களிடம் எதனை எதிர்பார்க்கின்றானோ அதனை நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய அன்பும் பாக்கியங்களும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். முத்தகீன்களுடைய 5வது கடைசி பண்பாக இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்வது, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே அவர்கள் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டார்கள். எவ்வாறு செய்வார்கள்? பாவம் செய்வார்கள். சில போது மனிதன் தானே, மனிதன் என்ற விதத்திலே பாவத்தை புரிவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால் பாவம் செய்கின்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், ஆனால் தௌபாவும் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்படி என்றால் பாவம் செய்ய வேண்டும் என்பதல்ல, பாவம் செய்துவிட்டால் இஸ்திக்ஃபார் செய்வார். அடுத்ததாக அவர்கள் பாவத்திலே தொடராக இருக்க மாட்டார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒட்டக புத்தி உள்ள மனிதனை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். ஒட்டக புத்தி உள்ள மனிதனை போன்று இருக்க வேண்டாம். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒட்டக புத்தி உள்ள மனிதன் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், பாலைவனத்திலே சில முட்கள் காணப்படும். அந்த முட்களை ஒட்டகங்கள் சாப்பிடும். சாப்பிடுகின்ற போது வாயினால் இரத்தம் வடியும். அந்த முட்கள் அதன் நாவிலே தைக்கின்ற போது இரத்தம் வடியும். ஆனால் அதனையும் பொருட்படுத்தாது மீண்டும் மீண்டும் ஒட்டகங்கள் அந்த முட்களையே புசிக்கும். இத்தகைய மனிதர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். அப்படி என்றால் இது பாவம் என்று தெரிந்து கொண்டும் அதனை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி நீங்கள் செய்வது ஒட்டக புத்திக்கு சமனானது. பாவம் தான் என்று தெரிந்து கொண்டு அந்த பாவத்தை செய்வதானது ஒட்டக புத்தி உள்ள மனிதனுக்கு சமனானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இந்த 5 பண்புகளையும் கஷ்டமான காலங்களிலும், நெருக்கடியான காலங்களிலும், வளமான காலங்களிலும், வசதியான காலங்களிலும் செல்வத்தை செலவழிப்பது, வல் காலிமீனல் கைல் கோபத்தை விழுங்கிக் கொள்வது, வல் ஆஃபீன அனின் நாஸ் மனிதர்களை மன்னிப்பது, கேடுகட்ட மானங்கட்ட செயல்களை செய்துவிட்டால் இஸ்திக்பார் செய்வது, பாவத்திலே தொடரா இருக்காமல் மீண்டு வருவது. இத்தகைய பண்புகளை யாரெல்லாம் பெறுகிறார்களோ உலாயிக ஜஸாஹும் அவர்களுக்குத்தான் மக்ஃபிரத்தம் மிர் ரப்பிஹிம் அவர்களுடைய இரட்சகனின் மன்னிப்பும் ஜன்னாத்தின் சுவனமும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்னான் அல்லவா, வானங்கள் பூமியுடைய சுவனம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? முத்தகீன்களுக்கு. இந்த 5 பண்புகளையும் பெற்ற முத்தகீன்களாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவருக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் ஜன்னாத் சுவர்க்கமும் கிடைக்கும். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் அந்த சுவனத்தின் கீழே ஆறுகள் சதாவும் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா இந்த முத்தகீன்கள் அதிலே தொடராக இருந்து விடுவார்கள். வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன் இது அல்லவா உலகத்துல நன்மை செய்பவர்களுக்கான கூலி என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். எனவே இத்தகைய நல்ல பண்புள்ள மனிதர்களாக, தக்குவா உள்ள மனிதர்களாக மாறி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நீ இஸ்ஸத்தை கண்ணியத்தை நீ கொடுத்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك عظيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.